இன்னைக்கு முக்கியமான 3 சமங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சமீபத்துல தமிழகத்துல இருந்த ஜால்ராக்கள், ஜின்சக்குகள் இதுங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒண்ணு பண்ணியிருந்ததுங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல நம்பர் 1 ஜால்ரா மஞ்ச பத்திரிகை மாணிக்கம் நக்கீரன் கோபாலும் கலந்துகிட்டாரு. அதுல கலந்துகிட்டு அவர் வாயை மூடிட்டு அமைதியா போயிருந்தாருன்னா அவருக்கு இவ்வளவு பெரிய அவமானம் என்பது ஏற்பட்டிருக்காது. பட் அவர் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம கண்டதையும் உளறி வச்சிருந்தாரு. அதை எல்லாத்தையுமே சுட்டி காட்டி பேசி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அந்த நக்கீரன் கோபால பங்கமா கலாச்சி விட்டுருக்காரு. அதை பற்றி பார்க்க போறோம். அடுத்ததாக பிரபல LKFC முகமது ஜுபைருக்கு தமிழக அரசு சார்பாக கம்யூனல் ஹார்மோனி அவார்டை கொடுத்திருக்காங்க. உண்மையாலேயே அந்த முகமது ஜுபைருக்கு அப்படிப்பட்ட ஒரு அவார்டை தமிழக அரசு கொடுத்திருக்காங்க. அதையும் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி ஒரு சில கேள்விகளும் கேட்டு வச்சிருக்காரு. கடைசியாக தமிழக அரசு சார்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியில அதுல கலந்து கொண்ட நம்மளுடைய திமுக நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்க, தேசிய கீதம் பாடுறேன்னு சொல்லிட்டு கொலையா கொண்டு வச்சிருக்காங்க. அதை பார்க்கக்கூடிய மக்களே சும்மா இருக்க மாட்டாங்க. நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சும்மா இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டாரு. திமுகவை நாரடிச்சிட்டாரு. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சோ வாங்க முக்கியமான இந்த 3 விவகாரங்களை குறித்தும் விலாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஜனவரி 28 தேசிய தென்றல் டாக்டர் JS ராஜ்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடக்கும் சமூக நல்லிணக்க விழாவில் இலவச மருத்துவ முகாம், மகளிர் மார்பக புற்றுநோய் முன்னறி சிறப்பு பரிசோதனை முகாம், உயர் சிகிச்சைக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு வழங்குதல், விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் ரூபாய் 2 லட்சம் வரை கடன் உதவி வழங்குதல் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. நாள் 28/1/2024 காலை 8 மணி முதல். இடம் புனித ஜார்ஜ் வளாகம், வஉசி திடல், ஈவேரா நெடுஞ்சாலை, பச்சையப்பன் கல்லூரி எதிரில், சென்னை. எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா, இந்த ஜால்ராக்கள்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போறோம். அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக நடந்த அந்த போராட்டத்துல 14 பத்திரிகையாளர்கள் சொல்லி ஒரு 14 அல்ல கைகள் கலந்துக்கிட்டானுங்க. அந்த 14 பேரோட ட்ராக் ரெக்கார்டு, அவங்களோட பேக்ரவுண்ட்ல வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்களேன், செம காமெடியா இருக்கும். அவனுங்களுக்கும் இந்த ஜேர்னலிசமுக்கும் சுத்தமா சம்மந்தமே இருக்காது. ஏணி வச்சா கூட அவங்களுக்கு ஜேர்னலிசம் எட்டவே எட்டாது. இருந்தாலும் நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற மாதிரி பீத்தின் திரிவானுங்க. திமுக தொண்டர்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்கறத விட இந்த பீத்த பத்திரிகையாளர்கள் இருக்கானுங்க இல்லையா, இந்த 14 பேரு, இவனுங்க தான் முரட்டுத்தனமா திமுகவுக்கு முட்டு கொடுப்பானுங்க. இவனுங்களுடைய வண்டவாளங்களை கடைசி 2 வீடியோல நான் தண்டவாளத்துல ஏற்றிருப்பேன். ஃப்ரீயா இருக்கும்போது அந்த 2 வீடியோ போய் பாருங்க. இன்னைக்கு நடந்த ஒரு பிரஸ் மீட்ல நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் கிட்ட ஒரு சில ஊடகவாதிகள் அந்த ஆர்ப்பாட்டம் பற்றி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அதற்கு நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் பிஞ்ச செருப்புல அடிச்ச மாதிரியான பதில்களை சொல்லியிருக்காரு. முக்கியமா மஞ்ச பத்திரிகை நடத்தக்கூடிய நக்கீரன் கோபால் அவர்கள் மீது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கொஞ்சம் கூடுதலான சம்பவமே செஞ்சு விட்டுருக்காரு. நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இந்த நக்கீரன் கோபாலை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து நீங்களே பாருங்க. இப்ப பாருங்கண்ணே, நக்கீரன் கோபால் அண்ணுக்கு எவ்வளவு மீச இருக்கோ அந்த அளவுக்கு மூளை இருந்தா நக்கீரன் நல்லா இருக்கும். நக்கீரன் கோபால் அண்ணுக்கு மீச இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தா நக்கீரன் பத்திரிகை நல்லா ஓடும். ஆனா மீச இருக்கிற அண்ணுக்கு அளவுக்கு மூளை இல்லை. ஹிந்து ராம் அவர்கள் சகோதரர் வினோத் செல்வம் ஹார்பர் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது சகோதரர் வினோத் செல்வத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரச்சாரத்தை இந்து பத்திரிகையினுடைய இதற்கு முன்பு எடிட்டர் தலைவராக இருந்த ராம் அவர்கள் ஹார்பர் தொகுதியில் போய் உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணி சகோதரர் வினோத் செல்வத்துக்கு எதிராக போய் பேம்ப்ளெட் எல்லாம் கொடுக்கிறார். இன்னைக்கு அவர் நடுநிலைமையா போல பேசுறாங்க. தமிழ்நாட்டில் ஆச்சரியம் என்னன்னா, உங்களை போன்று வெயில்ல நின்று நீங்க வாங்குற 10,000, 15,000, 20,000 சம்பளத்தை நேர்மையா நாணயமா வேலை செஞ்சு நீங்க தூக்குற ஒரு பேக் 4-5 கிலோ வெயில்ல நின்று நாங்கள் எங்கே இருந்தாலும் கூட அந்த இடத்துல செய்தியை சேகரித்து நீங்கள் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். உங்களுக்கு முழு தகுதி இருக்குது, உரிமை இருக்குது, நீங்கள் களத்தை பார்க்குறீங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு இன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கல்ல, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 14 பேர் மேடையிலிருந்து பேசுகிறாங்க, அதை கேட்பதற்கு 10 பேர் அந்த கட்சியினுடைய கேமராமேன், அந்தந்த தொலைக்காட்சி கேமராமேன் மொத்தமாக 10 பேர், 40 பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் போடுறாங்க. அதில் நக்கீரன் கோபால் அவர்கள் ரொம்ப தவறாக பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்க போகிறது இல்லைன்னு. அவர் மீசை இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் பத்திரிகை நல்லா இருக்கும். அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 மஞ்ச பத்திரிகையா நக்கீரன் இருக்கு. என்ன பண்றது, நம்முடைய சாபக்கேடு நம்ம நாட்டில் இருக்கு. இந்த 14 பத்திரிகையாளர் நடத்தின இந்த ஆர்ப்பாட்டத்துல பெருசா யாருமே இல்லைங்க. அந்த 14 பேரு, அதுக்கப்புறம் அவனுடைய சேனல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சேனல்ஸ்ல வேலை பார்க்கறவங்க, கேமராமேனு, லைட்மேனு, இவங்களா மட்டும்தான் இருந்தாங்களே தவிர மற்றபடி பெருசா யாருமே இல்லை. பட் அவனுங்க என்ன நினைச்சிருப்பானுங்க, நாம இது மாதிரி ஒரு போராட்டம் பண்றோம்னா கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் வருவானுங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா அவனுங்க நினைச்சிருப்பானுங்க. அவனுங்க நினைச்ச மாதிரி யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வரவே இல்லை. இத்தனைக்கும் அவனுங்க ஐடியாலஜில இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் கூட அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை கவர் பண்றதுக்கு வரவே இல்லை. எனக்கு இதுல இருந்த கேள்வி என்னன்னா, இதுல பாதிக்கப்பட்டது கார்த்திகை செல்வன், ஓகேங்களா? பாதிக்கப்பட்டது அந்த சென்ஸ் என்னன்னா, அந்த கார்த்திகை செல்வனாலதான் இந்த ஒரு ஆர்ப்பாட்டமே நடக்குது.
அந்த கார்த்திகை செல்வன் எங்க போனா தெரியல. அதை விட முக்கியமா பாஜகவை கடுமையா எதிர்க்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர், திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், அவர் எங்க போனாருன்னு தெரியல. இது மாதிரி நிறைய பேரு அவனுங்க நடத்தின அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கவே இல்லை. அதெல்லாம் விட்டு தலங்க. இதுல நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த நக்கீரன் கோபாலுக்கு மீசி இருக்கிற அளவாச்சி மூளை இருந்ததுன்னா இந்த நக்கீரன் நல்லா இருந்திருக்கும், இந்த நக்கீரன் பத்திரிக்கை நல்லா போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மைதான், அவனுக்கு மூலெல்லாம் பெருசா எதுவும் கிடையாது. அவன் மண்டையில இருக்கிறது பூராவே என்னன்னா வெறும் 18+ மட்டும்தான், 18+ கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். என்ன விஷயம் பத்தி பேசினாலும் சரி, அசிங்கமா பேசுறது, குடும்பத்தோட அவன் பேசுற வீடியோக்கெல்லாம் நம்மளால உட்காந்து பார்க்கவே முடியாது. அந்த அளவு தரைக்குறைவா, கீழ்த்தரமா, அநாகரிகமா பேசுவான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கீழ்த்தரமா பேசிட்டாரு, அதனால அவருக்கு எதிராக நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி மேடையில பேசிட்டு சுத்திட்டு இருக்கான். இது மாதிரி அவன் பேசினா இல்லையா, அவனே பாத்தீங்கன்னா அந்த மேடையில கீழ்த்தரமா தான் பேசியிருப்பான். நான் லாஸ்டா போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன், பொதுமக்கள் நிறைய பேர் இந்த நக்கீரன் பத்திரிகைய மஞ்ச பத்திரிகைன்னு தான் சொல்லுவாங்கன்னுட்டு. அதே விஷயத்தை தான் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. இந்த உலகத்திலே டாப் 10 அயோக்கிய பயிலகா சொல்லிட்டு நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இந்த நக்கீரன் கோவாலும் வருவான். ஏன்னா இவன் ட்ராக் ரெக்கார்டு அப்படி, இவன் பேசின விஷயங்கள் அப்படி, இவன் பேசக்கூடிய அந்த விதம் இருக்கு இல்லையா, அது அப்படி. இங்க தமிழ்ல ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணு இருக்கு, பிளிப் பிளிப்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசிட்டு இருப்பானுங்களே, அவனுங்களே தோத்துருவானுங்க நம்மளுடைய நக்கீரன் கோவால் கிட்ட. ஒருவேளை அந்த பிளிப் பிளிப்கே குருவா நம்மளுடைய நக்கீரன் கோவால கூட இருக்கலாம், யார் கண்டா. இந்த வேஸ்ட்லாண்டு கீழ்த்தரமா பேசுறதை பற்றி மேடை ஏறி பேசியிருக்கான். ஏண்டாப்பா நக்கீரன் கோவாலு, கீழ்த்தரமா பேசுறதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா? பூவம் பிரான்ச்ச உன் வாயிலேயே நீ வச்சிருக்க, நீலாம் இதை பத்தி பேசலாமா? அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா? வாட் எவர், அண்ணாமலை அவர்கள் இந்த நக்கீரன் கோவால வச்சு செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. அடுத்ததாக நம்ம நாட்டுல நடந்த அதிகப்படியான மத கலவரங்களுக்கு காரணமா இருந்த LKFC முகமது ஜுபைருக்கு நம்மளுடைய தமிழக அரசு கம்யூனல் ஹார்மனி அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. விட்டா ஒசாமாக்கே இவங்க அமைதிக்கான அவார்டு கொடுப்பாங்க போலுக்குது. இந்த முகமது ஜுபைர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் பண்ணாத கேப் மாதிரி தனமே கிடையாது, இவன் பண்ணாத மொளை மாதிரி தனமே கிடையாது, இவன் பண்ணாத முடிச்சவைக்கு தனமே கிடையாது. இவனுக்கு எந்த விஷயத்த வச்சு எதன் அடிப்படையில அவார்டு கொடுத்தாங்கதான்ப்பா எனக்கு சத்தியமா தெரியல. தமிழகத்துல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த LKFC முகமது ஜுபைர் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா நார்த் சைட்ல நிறைய பேருக்கு இவனை தெரியும். இவன் பண்ண மொல்ல மாதிரித்தானா முடிச்ச வைக்கத்தானால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும். போய் இவனுக்கு கம்யூனல் ஹார்மோனி அவார்டை தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. இதனால இந்த ஒரு விஷயத்தினாலே கண்டிப்பா திமுக ஒரு ஸ்டெப் பின்னாடி போக தான் போறாங்க. ஏன்னா இந்த முகமது ஜுபைர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பண்ண வேலைகள் அப்படி. இந்த விஷயத்தை குறித்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். இன்னைக்கு கம்யூனல் ஹார்மோனின்னு ஒரு பையனுக்கு விருது கொடுத்திருக்காரு. அந்த பையன் பேர் ஜூபியர் நேரோ பையன், நான் பேர் மறந்துட்டேன். ஜூபியர் அந்த பையன் நிறைய பொய்யா பேசுவான்ல பிரதர், பொய்யா சொல்லுவான் சோசியல் மீடியாவில். ஒரு பையன் பொய்யா போடுவானே ஜூபியர்னு ஐடியில், அந்த பையனை கூப்பிட்டு கம்யூனல் ஹார்மோனின்னு காலைல நம்ம முதல்வர் விருது கொடுக்குறாரு. இந்த நான்சென்ஸில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களானே? அவன் பொய்யா எழுதுவான். அவனால தான் இந்தியாவில் பாதி மதக்கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. அவனை கூட்டிகிட்டு வந்து கம்யூனல் ஹார்மோனி விருது கொடுத்துட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா இதை விட வேடிக்கை இந்த மண்ணில் யாரும் பார்த்ததே கிடையாதுங்கண்ணா. கரெக்டு தான், அவனால இந்தியா முழுவதும் அவ்வளோ கலவரங்கள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட அவனுக்கு போயிட்டு தமிழக அரசு ஏன் கம்யூனல் ஹார்மோனி அவார்டு கொடுத்தாங்கன்னு தான் பாத்திரல. திமுக இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. பட் இவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சரியா தவறா பண்றாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ. இந்த விவகாரத்துல கடைசியா உங்களுக்கு ஒரு 2 நியூஸ் கார்டை காட்டுறேன். திராவிட மாடல் விசஸ் தேசிய மாடல், இது ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசம் இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் தேசிய மாடல்னா என்ன அப்படிங்கிறத தயவு செய்து நீங்க பாருங்க. VVIP ஆக பங்கேற்கும் தமிழக தம்பதி கோவை வால்பாறையில் தங்கள் நில உரிமைக்காக அகிம்சை வழியில் போராடி வென்ற பழங்குடியின விவசாய தம்பதி ஜெயபால் ராஜலட்சுமி ஆகியோர் டெல்லியில் இன்று நடக்கும் குடியரசு தின விழாவில் VVIP ஆக பங்கேற்க உள்ளனர். தமிழகத்துல கோவையை சேர்ந்த 2 தம்பதிகள், அதுவும் பழங்குடியினத்தை சேர்ந்த 2 தம்பதிகள், இவங்க இன்னைக்கு நடந்த குடியரசு தின விழா நிகழ்ச்சியில VVIP ஆக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது தேசிய மாடல். தமிழகத்துல ஒரு மூலையில இத மாதிரி 2 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு அகிம்சை முறையில அவங்க போராடி அவங்களுடைய உரிமையை மீட்டெடுத்திருக்காங்க. அதை நம்முடைய தேசிய மாடல் ரெகக்னைஸ் பண்ணிருக்கு. இதுவே திராவிட மாடல் பற்றி காட்டுறேன். இவருக்கு இல்லையா இந்த முகமது ஜுபைர், இவனால என்னென்ன மாதிரியான அட்டூழியங்கள் இந்த நாட்டுல நடந்தது அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நுபுர் சர்மா அவருடைய விவகாரத்துல
இவன் ஃபேக்கா ஒரு விஷயத்த எடிட் பண்ணி, அதாவது முக்கியமான பாட்டை இவன் கட் பண்ணி எடுத்துட்டு நுபுர் சர்மா அவர்கள் மேல மட்டும்தான் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை இவர் ரிலீஸ் பண்ணியிருந்தான். அதனால என்னென்ன மாதிரியான கலவரங்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதை மறந்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அது யாருமே மறந்துருக்க மாட்டோம். அதை தொடர்ந்து 2 பேர் இறந்தாங்க, வெட்டி கொன்னாங்க. அந்த 2 பேருமே அப்பாவிகள். அந்த 2 அப்பாவிகளை வெட்டி கொன்னாங்க. தெரிஞ்சது அந்த 2 பேர், தெரியாம எத்தனை பேர் கொன்னாங்கன்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி பல்வேறு நாடுகளையும் பல சம்பவங்கள் நடந்தது. இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் யாருன்னா ஃபேக்கா எடிட் பண்ண இந்த முகமது ஜுபைர் தான். இவனுக்கு தமிழக அரசு சார்பாக எது மாதிரியான அவார்டு கொடுத்திருக்காங்க, இங்க சைட்ல போடுறேன் பாருங்க. ஆல்ட் நியூஸ் முகமது ஜுபைருக்கு கோட்டை அமீர் விருது. ஆல்ட் நியூஸ் முகமது ஜுபைருக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம். சமூக ஊடகங்களில் வரும் செய்தியின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து உண்மையை வெளியிடுபவர் முகமது ஜுபைர். பொய்யான செய்தியால் சமூகத்தில் ஏற்படும் வன்முறைகளை தடுக்க முகமது ஜுபைரின் பணி உதவி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு சொன்னதா இந்த நியூஸ் கார்டுல போட்டிருக்காங்க. இவன் பண்ண வேலைகள் என்ன? எப்ப பார்த்தாலும் ஃபேக் நியூஸ், கட்டிங் ஒட்டிங், இது மட்டும் தான் இவன் பண்ணிட்டு இருப்பான். இவனால எந்த அளவு ஹிந்து மதத்தின் மீது வன்மத்தை கக்க முடியுமோ அந்த அளவு வன்மத்தை கக்குவான். எந்த அளவு இந்த நாட்டின் மீது வன்மத்தை கக்க முடியுமோ அந்த அளவு இந்த நாட்டின் மீது வன்மத்தை கக்குவான். அது மட்டும் கிடையாது, நம்முடைய மருது சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மீதும் இவன் அவ்வளவு இழிவான ட்வீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கான். நக்கல் பண்ற மாதிரி, நையாண்டி பண்ற மாதிரியான ட்வீட்ஸை இந்த முகமது ஜுபைர் போட்டிருக்கான். அப்படிப்பட்ட இந்த முகமது ஜுபைருக்கு தமிழக அரசு சார்பாக மத நல்லிணக்க பதக்கம் வேற கொடுத்திருக்காங்க. கடைசியாக திமுக அரசு சார்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியில அதுல கலந்து கொண்ட திமுக நிர்வாகிகள் தேசிய கீதம் பாடுற சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடியிருந்தாங்க பாருங்க. எப்பா, அதான் உங்களுக்கு தேசிய கீதம் வரலல்ல, தெரியலல்ல. அப்படி வராத தெரியாத விஷயத்த எதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க? எதுக்கு வராத விஷயத்த பண்ணிட்டு மேலும் அசிங்கப்பட்டு இது மாதிரி புதுவிதமான சிக்கல்ல வேற போய் சிக்கிறீங்க? அவங்க அப்படி என்ன லட்சணத்துல நம்மளுடைய தேசிய கீதத்தை பாடியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. जनगण मन गदिनायक जय के भारत भाग्य विदाता डाप सिंध गुजराती मराठा द्राविड उत्कल बंगा विंदगी हिमाचल यमुना गंगा उच्चल जलधि सरंगा जब सुबह में जागे तब सुबह आशीष मागे दबगे दब दय गादा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विदाता जय गे जय गे जय गे जय 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 गे. இந்த வீடியோவானது சோசியல் மீடியால வைரலா போனதுக்கு அப்புறமா இதை பார்த்த நிறைய நெட்டிசன்கள் சொன்ன கமெண்ட்ஸ் என்னன்னா, காமனா இருந்த கமெண்ட்ஸ் என்னன்னா, நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது ஏதோ ஒரு மேடையில சுதந்திர தினம், குடியரசு தினம், இந்த 2 தினத்துடைய டேட்டை மாத்தி மாத்தி சொன்னார் இல்லையா, அதை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ தேசிய கீதத்திற்கு பதிலாக நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இது எல்லாத்தையுமே நிறைய பேர் ஆதாரத்தோட சொல்லி இந்த விவகாரத்தை குறித்து அவங்களோட கமெண்ட்ஸை சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த கேலோ இந்தியா ஈவெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல இந்த மொல்லமாரி ஜேம்ஸ் வசந்தன், இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் இருக்கா இல்லையா, அவன் நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்தை வெஸ்டர்ன் ஸ்டைல்ல கம்போஸ் பண்ணிட்டு ஏதோ ஓன்னு ஒப்பாரி வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருந்தான். இப்போ இங்க இவங்க தேசிய கீதத்தை இப்படி பாடி வச்சிருக்காங்க. என்னத்த சொல்றது? இந்த வீடியோவை ஷேர் பண்ண தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன திரும்ப சொல்லியிருந்தாரு, இந்த முறை இந்தி கூட்டணியினுடைய மீட்டிங் நடந்ததுன்னா அந்த மீட்டிங்ல தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் திமுக எம்பி திரு TR பாலு அவர்களையும் தேசிய கீதத்தை நீங்க பாட வைக்கணும். யார? நிதிஷ்குமார் அவர்களை நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் கேட்டுக்கிறாரு. நீங்க இவங்க 2 பேருமே தேசிய கீதத்தை பாட வைக்கணும். ஒருவேளை இந்த இந்தி கூட்டணியானது இருந்தா, இந்த இந்தி கூட்டணி இருந்ததுன்னா இவங்க 2 பேருமே தேசிய கீதத்தை பாட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் நக்கல் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தா நம்மளுடைய 7 அறிவு ஊபிஸ்கள் என்ன பண்றது ஏது செய்யறதுன்னு தெரியாம பதிலடி கொடுக்க முடியாம திருன்னு முழிச்சுட்டு வந்துட்டு இருக்கானுங்க. எப்படி பதிலடி கொடுப்பானுங்க? ஏதாச்சும் ஸ்டஃப் இருந்தா தானே பதிலடி கொடுக்க முடியும். அவனுங்க கிட்டதான் ஒண்ணுமே இல்லையே. அதனால அவனுங்க என்ன பண்ணானுங்க, எப்பவுமே பண்ற மாதிரி அசிங்கமா பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு அதுதானே தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதானே பண்ணுவானுங்க. சோ அதான் கண்ணன் மறுபடியும் அடுத்த ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.